பார்க்க தானே போற, பண்ணு, கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றோம்ல? கண்டிப்பா. அவங்களுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ். அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சிலரை கூப்பிட்டா உங்களுக்கு ஓகேவா? யார சொல்ற? நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு புக் பண்ண கஸ்டமர்ஸ் ஆபீஸ்ல நம்ம பேசினதை கேட்டு அமைதியா போனாங்கல்ல, அவங்களையும் இன்வைட் பண்ணலாமா? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவங்க எல்லாம் எதுக்குன்னு தான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல? என்ன நம்பிக்கை? இல்லங்க, நமக்காக 6 மாசம் வெயிட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி தோணும்ல? அதுவும் நல்லது தானே? இவ்வளவு பர்சனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் வேணுமாமா? நம்ம 6 மாசத்துல முடிச்சு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு. அது போதுமே காவேரி. நான் நமக்கு செல்ஃபிஷாவும் யோசிச்சு தான் கேக்குறேன். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தா அதுவே ஒரு பாசிட்டிவ் நியூஸா வரும்ல? இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அதே கஸ்டமர்ஸ் அவங்க ஓனர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நியூஸ்ல வந்தா அதுவும் நல்லது தானே? அப்போ நியூஸ் வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ற இல்ல? இப்படி கேட்டா நான் என்ன, நம்ம வார்த்தையை நம்பி சரின்னு சொல்லிட்டு போனவங்கள நம்ம இன்வைட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அது ஒரு விதத்துல பாசிட்டிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல காவேரி, நான் என்ன சொல்ல? ப்ளீஸ்ங்க, நான் இது ஒண்ணு தானே கேக்குறேன். கரெக்ட் தான். ஆனா இவங்க எல்லாரையும் இங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடுறோம்ல, இவங்களும் வந்தா இப்ப